وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். ஸலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் தோழிகள் மீதும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் தொடர்ச்சியாக ஒரு பயான் கேட்டுக்கொண்டே வருகின்றோம். குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களின் பங்கு.
ஹுத்பாவின் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வசனங்கள் ஓதுவார்கள். அதில் கடைசி வசனம் அடிக்கடி நாமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோக்கம் என்னவென்றால், என்னுடைய உம்மத் சீரான பாதையிலே வாழ வேண்டும், நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய உம்மத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரே ஆசை. அதற்காக இந்த வசனங்கள் அடிக்கடி ஓதி காட்டுவார் ரசூலுல்லாஹ். ஓ நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு பயந்து வாழுங்கள், எப்பொழுதும் நேர்மையான பேச்சு பேசுங்கள். இதனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுடைய அனைத்து காரியங்களையும் சீர்படுத்தி விடுவான், உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவான். எவர் அல்லாஹுடைய கட்டளையும் தூதருடைய வழிமுறைகளையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார்கள். இந்த வசனம் அடிக்கடி ஓதுவார்கள் சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு பிறகு நான் உங்கள் மத்தியில் சூரத் தஹ்ரீமுடைய இந்த வசனத்தை ஓதி இருக்கின்றேன். ஓ நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆகும். அதன் மீது நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் மிகவும் மோசமானவர்கள், கடுமையானவர்கள். அவர்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அப்படி அவர்கள் செய்வார்கள், அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். பல விஷயங்கள் நாம் கேட்டு வந்தோம். தொடர்ச்சியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த குழந்தைகள், இது நமக்காக ஒரு அலங்காரமாகி இருக்கின்றது, ஒரு அருட்கொடையாகி இருக்கின்றது, ஒரு அமானிதமாகவும் இருக்கின்றது. குழந்தைகள் ஒரு அமானிதம். சிறந்த முறையிலே நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும், ஒரு சிறந்த அடியானாக ஆக்க வேண்டும், ஒரு சிறந்த மனிதனாக விளங்க வேண்டும். இதற்காக பெற்றோர்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள் பேசுறதுக்கு ஆரம்பித்தால் அவர்களுக்கு நாம் கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். குழந்தைகளுடைய உள்ளம் மிகவும் பிஞ்சு மாதிரி இருக்கின்றது. அந்த உள்ளத்திலே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கலிமா பதிக்க வேண்டும், இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆரம்பத்திலிருந்து குழந்தைகள் பேசும் காலத்திலிருந்து
அவர்களுக்கு நாம் ஈமானுடைய விஷயங்கள், ஈமானுடைய வார்த்தைகள் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்து, சிறு வயதில் இருந்து என்னுடைய குழந்தை, எனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தை ஒரு சிறந்த அடியானாகவும், சிறந்த மனிதராகவும், சிறந்த முஸ்லிமாகவும், நம்முடைய குடும்பத்திற்காகவும், சமுதாயத்திற்காகவும், நாட்டிற்காகவும் என்னுடைய குழந்தை ஒரு சிறந்த குழந்தையாக ஆக வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், குழந்தைகளுக்கு வளர வளர அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை எது எல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை ஏவப்பட்டிருக்கின்றானோ அதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எது எல்லாம் செய்யக்கூடாது, ஹலாலான வழிகள், ஹராமான வழிகள் அனைத்தும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதனால் அல்லாஹ் உங்களையும், உங்களுடைய குடும்பத்தாரையும், உங்களுடைய குழந்தைகளையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். அதே போல் இஸ்லாமியர்களே, சிறு வயதிலிருந்து நம்முடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய உடம்பு, அவனுடைய உடை, அவனுடைய படுக்கை எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அவன் வளர்கின்ற வட்டாரம் அதுவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் வசிக்கின்ற இடமும், நாம் வாழ்கின்ற இடமும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் யாரோடு சேர்கிறார்கள் அதையெல்லாம் கவனிக்க வேண்டும். எவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதையும் கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகு குழந்தைகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வாழ்கிறார்கள். வீட்டுக்குள்ளே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பராமரிப்பு செய்ய வேண்டும், எப்படி நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான பொருட்கள், சாப்பிடக்கூடிய பொருட்கள் நாம் வாங்கி கொடுக்கின்றோம். அதே போல் நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி, ஈமானுடைய வளர்ச்சி இருக்கின்றதா அதையும் நாம் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் கடமையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். குழந்தைகள் 7 வயது ஆகிவிட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்களுடைய குழந்தைகள் 7 வயது ஆகிவிட்டால் அவர்களுக்கு தொழுவதற்காக கட்டளையிடுங்கள். வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். 10 வயது ஆகிவிட்டாலும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களுக்கு காயம் படாதவாறு அவர்களுக்கு அடியுங்கள்.
வஃபர்ரிஹு பைனஹும் ஃபில் மஸாஜி'. 10 வயது ஆகிவிட்டால் ஆண் பெண் குழந்தைகள் தாய் தந்தைகளோடு சேர்ந்து தூங்கக்கூடாது. எப்படி கணவர் மனைவி தூங்குகிறார்களோ, தாய் தந்தை தூங்குகிறார்களோ, அவர்களோடு இந்த குழந்தைகள் 10 வயது ஆகிவிட்டால் சேர்ந்து தூங்கக்கூடாது. அதே போல் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்ந்து ஒரே கட்டிலே தூங்கக்கூடாது. ஆண் குழந்தையுடைய படுக்கை தனியாக இருக்க வேண்டும், பெண் குழந்தையுடைய படுக்கை தனியாக இருக்க வேண்டும். இதையும் கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுடைய படுக்கையும் தனித்தனியாக இருக்க வேண்டும். இதையும் நாம் கவனிக்க வேண்டும். தொழுகை மிக முக்கியமான இபாதத். தினமும் அல்லாஹுக்கு நாம் நெருங்கக்கூடிய இபாதத். அல்லாஹுடைய நினைவு எப்பொழுதும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாக தொழ வேண்டும், தினமும் தொழ வேண்டும், நாமும் தொழ வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அப்படியே தொழுவாளி ஆக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அசதியாக இருந்தால் நம்முடைய குழந்தைகளும் அசதியாக இருப்பார்கள். நேரம் கிடைத்தால் தொழலாம், நேரம் கிடைக்கவில்லை என்றால் தொழாதவாறு இப்படியே இருந்தெல்லாம் அதே போல அவர்களுடைய வளர்ச்சி ஆகிவிடும். அதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா தண்டிக்கின்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுவாளிகளுக்கு கேடுதான். இப்படிப்பட்ட தொழுவாளிகள் என்றால் அவர்கள் தங்களுடைய தொழுகை அலையில் அசதி காட்டுவார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒவ்வொரு மனிதன் மீது, ஒவ்வொரு அடியான் மீது ஐவேளை தொழுகை கட்டாயப்படுத்தி விட்டான். இது கட்டாயமான இபாதத். இந்த இபாதத் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பத்தினுடைய தலைவர்கள், குடும்பத்தினுடைய தலைவிகள் தொழுகையில் சரியாக இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்களுடைய குழந்தைகள் இபாதத்திலே அசதியாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் அசதியாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளும் அதே போக்கிலே செல்கிறார்கள். ஆகவே நாம் சாலிஹீனுடைய பட்டியலில் முதலில் நாம் வர வேண்டும். நல்லவர்களுடைய பட்டியலில் நாம் வர வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். ஃபாத்திஹ ஸமாவாத்தி வல் அர்த் அந்த வலி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். வானத்தையும் பூமியும் படைத்தவனே, நீ எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் துணையாக இருந்து துஆ செய்கிறார்கள். தவஃபனி முஸ்லிமா, எனக்கு மரணம் கொடுத்தால் நான் முஸ்லிமாக மரணம் அடைய வேண்டும். வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என் ரப்பே என்னை நல்லவர்களோடு சேர்த்து விடுவாயாக, சாலிஹீனோடு எனக்கு சேர்த்து விடுவாயாக. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் பெற்றோர்கள் நல்லவராகி ஆக வேண்டும். சாலிஹீனுடைய பட்டியலில் நாம் முதலிலே சேர வேண்டும். அதற்கு பிறகு நாம் நம்முடைய குழந்தைகளும் அதே போல் நாம் வளர்க்க வேண்டும். அதே போல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை விஷயத்திலும் நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
அதே போல் நோன்பு விஷயத்திலும் அல்லாஹ் நோன்பு கட்டாயப்படுத்தியிருக்கின்றான். அந்த நோன்பும் சிறு வயதிலிருந்து நாம் அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய குழந்தைகளும் சிறு வயதிலிருந்து நோன்பு வைக்க வேண்டும். இது எப்போ ஆகும்? பெற்றோர்கள் முதலிலே நோன்பு வைத்தால் தானே. அல்லாஹ் காப்பாற்றணும். சமுதாயம் எந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது? சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன? அது ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எந்த நிலையிலே மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ரம்ஜான் மாதத்திலும் எத்தனை குடும்பத்திலே 3 வேளை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வாழக்கூடிய மக்களும் ஏராளமாக இருக்கிறார்கள். சொர்க்கம் ஈஸியாக கிடைக்காது. சுலபமான அமல்கள் செய்து விட்டால், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிவிட்டால், வாழ்க்கையில தொழுகை கிடையாது, வாழ்க்கையில நோன்பு கிடையாது. எப்படி நமக்கு அல்லாஹ் சொர்க்கம் அளிப்பான்? அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஓ நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். முதலில் நாம் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றவராக ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் நாம் மதிக்க வேண்டும். படைத்த இறைவன் நமக்கு ஈமான் கொடுத்தான், நமக்கு இஸ்லாம் அளித்தான், தூய்மையான வாழ்க்கை கொடுத்தான். அல்லாஹ்வை நாம் நம்பக்கூடியவர்கள். ஒரே இறைவன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. முஹம்மது என்ற தூதர் இறுதி தூதராகி இருக்கிறார். அவர்தான் கடைசி தூதர். அந்த கடைசி தூதருடைய நாம் ஒரு சிறந்த உம்மத்தியாகி ஆக வேண்டும், ஒரு சிறந்த மோமினாகி ஆக வேண்டும். சமுதாய மக்களை நேர்வழியிலே கொண்டு போக வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சொர்க்கவாளி ஆகணும், நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றவனாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள். ஹதரத்மார்கள் சொல்வார்கள், உபதேசம் செய்வார்கள், ஆனால் யார் கடைபிடிக்க வேண்டும்? வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், தாய் தந்தை, அவர்கள் முதலிலே சரியாக இருக்க வேண்டும். நாம் சரியில்லாத காரணத்தினால் தான் நம்முடைய குழந்தைகள் தவறான வழிக்கு செல்கிறார்கள். போதை பொருட்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், போதையிலே இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், சாராயம் குடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? நாம் நம்முடைய குடும்பத்துடைய நம்முடைய குழந்தைகளை நாம் கவனிக்கவில்லை. சரியான முறையில நாம் வளர்க்கவில்லை. அவர்களுக்கு ஈமான் கொடுக்கவில்லை. அவர்களுடைய வளர்ச்சி சரியான முறையிலே ஆகவில்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் தவறான வழியில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளுடைய தவறு இல்லை, முதலில் பெற்றோர்களுடைய தவறுகள் இருக்கின்றன. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எப்படி வாழ வைக்கின்றோம்? நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்ச்சி செய்கின்றோம்? திருமணம் ஆகவுடனே குழந்தை வேணும், எவ்வளவு துவா செய்கிறார்கள். நேரத்துக்கு குழந்தை கிடைக்கவில்லை என்றால், ஈமான் இல்லாத விஷய நேரத்திலே அவர்கள் தவறான வழியிலே செல்கிறார்கள் குழந்தை வேணுன்றதுக்காக. அல்லாஹ் அந்த குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தைக்கு நாம் எப்படி பராமரிப்பு செய்ய வேண்டும்? ஒவ்வொரு விஷயம் நாம் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த குழந்தைக்கு நல்ல பேர் வைக்க வேண்டும்,
அந்த குழந்தையுடைய அகீகா செய்ய வேண்டும். அந்த குழந்தைக்கு தவறான எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது. 40 நாள் ஆகிவிட்டால் அந்த 40 நாள் கொண்டாடுவது 40 சொல்வார்கள், சில்லா சொல்வார்கள். அதையெல்லாம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய முறைப்படி நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். மார்க்கம் நமக்கு எப்படி போதனை செய்கிறது, எப்படி உபதேசம் செய்கிறது, அதை கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். நாமும் சிறந்தவனாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த மனிதனாக, சிறந்த அடியானாக ஆக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பெற்றோரும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியாரே, அதே போல் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு என்னவென்றால் நல்ல ஒழுக்கம். அந்த பரிசை விட சிறந்த எந்த பரிசும் கிடையாது. பெரியோர்களை மதித்தல், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுதல், ஏழை மிஸ்கீன்களோடு இரக்கம் காட்டுவது, அவர்களுக்கு உதவி செய்வது, விருந்தாளிகள் வந்துவிட்டால் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, சொந்தக்காரர்கள் வந்துவிட்டால் அவர்களோடு நல்ல முறையிலே பழகுவது, இதை அனைத்தும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யாருக்காவது தர்மம் செய்ய தோன்றினால் குழந்தைகளுடைய கையினால் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த பழக்கம் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து வர வேண்டும். அவனுடைய உள்ளத்திலே ஏழைகளுடைய இரக்கம் அவர்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்வம், அந்த ஆசை அவர்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய குழந்தைகளுடைய கையினால் தர்மம் செய்வது அதுவும் சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அந்த பழக்கம் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து வரும். ஆகவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்தில், சித்தப்பா வீட்டுக்கு போகாத, காலா வீட்டுக்கு போகாத, புப்பு வீட்டுக்கு போகாத, அவர்கள் நமக்கு வேண்டுவதில்லை, அவர்கள் நமக்கு பகைமையாக இருக்கிறார்கள், விரோதியாக இருக்கிறார்கள். எப்படி நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்த்துக் கொண்டே இருக்கின்றோம்? இஸ்லாத்திற்கு முரணாக நாம் நம்முடைய குழந்தைகளுடைய சிந்தனைகளை பாழாக்கி தவறான சிந்தனை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒவ்வொரு ஊரில் நாம் செல்லும் போது நாம் பார்க்கிறோம், சொந்தக்காரர்களோடு உறவினர்களோடு நல்ல முறையிலே பழகுவது எங்குமே கிடையாது. ஒவ்வொருவரும் விரோதமாக பார்க்கிறார்கள். அவர்கள் நமக்கு வேண்டுவதில்லை. இந்த உறவு உருவாக்கியவர் யார்? இந்த சித்தி, இந்த மாமா, இதெல்லாம் உருவாக்கியவர் யார்? படைத்த இறைவன் அல்லாஹ். அல்லாஹ் உருவாக்கினான் இந்த உறவு. நாம் உருவாக்கவில்லை, அல்லாஹ் உருவாக்கினான். அதற்கு முரணாகி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெற்றோரின் கடமை என்னவென்றால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்கள்
கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான முறையில் மார்க்க வழியில் வளர்ப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் அளிப்பானாக. ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் அளிப்பானாக. நம்முடைய குழந்தைகள் சிறந்த அடியானாக ஆக வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் முயற்சி செய்ய தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபஅனா இய்யாக்கும் பில் ஆயத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீமும் மலிக்கும் ரஹீம்.